20வது சர்க்கம். ராவணனுடைய வேண்டுகோள். அந்த ராவணன் சோகப்படுகிறவளும் தபஸ்வினியாய் திகிலடைந்திருக்கிற பதிவிரதையுமான சீதா பிராட்டிக்கு மனோ அபிப்பிராயத்தை தெரிவிக்கும் ஜாடைகளுடன் கூடிய இனிய மொழிகளால் விரித்துரைத்தான். யானை துதிக்கை போன்ற துடையுடையாளே, என்னை கண்டதும் நீ அவயங்களையும் வயிற்றையும் மூடிக்கொண்டாளாய், உடம்பை கண்களுக்குக் காணாமல் செய்ய பயத்தினால் நினைக்கிறாய் போலும். தடங்கண்ணாய் பெண்மணியே, அங்கமெல்லாம் அழகு நிறைந்தவளே, சர்வலோகத்திற்கும் இனிமை பூண்டவளே, உன்னை வேண்டுகிறேன், என்னை கௌரவப்படுத்து. சீதையே, காம ரூபிகளாகிய அரக்கர்களாவது மனிதர்களாவது இங்கு கொஞ்சமும் இல்லை. உனக்கு என்னிடமிருந்து விளைந்துள்ள பயம் அடியோடு இல்லாமல் போகட்டும். பயந்தவளே, பிறர் மனைவிகளின் திருடிக் கொண்டு வருவது தானாகட்டும், பலாத்கரித்து சேருவது தானாகட்டும், அரக்கர்களுக்கு எப்பொழுதும் குலதர்மமே, சந்தேகமில்லை. மேற்சொல்லியது மேற்சொல்லிய வண்ணமாயிருந்தும் எனது தேகத்தில் மன்மதன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இஷ்டப்படி பிரவர்த்திக்கட்டும். இப்படியிருந்தும் மைதிலி, உடன்படாத உன்னை தொடமாட்டேன். தேவி, இது விஷயத்தில் ஆபத்து விளையுமோ எனும் பீதிக்கு இடமில்லை. பெண்மணியே, என் விஷயத்தில் நம்பு, உள்ளத்தோடு நேசமுறு. இப்படி துக்கம் கொண்டாடுபவளாக இனியும் இராதே. தடைத்திருத்த கூந்தலும் தரையில் படுக்கையும் அழுக்கடைந்த வஸ்திரமும் விசாரப்படுதல் வீணாகி பட்டினி கிடத்தல் இவையெல்லாம் உனக்கு ஏற்றவைகள் அல்ல. மைதிலி, என்னை அங்கீகரித்து விசித்திர மாலைகளையும் அகரு சந்தனங்களையும் பல பல நல்ல ஆடைகளையும் திவ்யமான ஆபரணங்களையும் விலையுயர்ந்த மதுக்களையும் படுக்கைகளையும் ஆசனங்களையும் பாடலையும் ஆடலையும் வாத்தியத்தையும் பெறு. சுந்தராங்கி, பெண்மணியாய் இருக்கின்றாய், எதனால் நீ கொண்டாடப்படாதவளாயிருக்கிறாய்? இப்படி இராதே. என்னையே அங்கீகரித்து அங்கங்களில் ஆபரணத்தை இட்டுக்கொள். உனக்கு இருக்கிற அருமையான இந்த யவ்வன தசை வெகு வேகமாய் கழிந்து கொண்டு வருகிறது. கடந்து போன இந்த அது ஜலத்தின் பெருக்கை போல் திரும்பி வராது. காணற்கினியவளே, உனது அழகிற்கிணையாய் வேறு ஒருவளும் இல்லை. ஆதலால் ரூபகர்த்தாவான அந்த பிரம்மன் உன்னை சிருஷ்டித்து தன் தொழிலை விட்டுவிட்டான் என்று நினைக்கிறேன். வைதேகி, எந்த பிதாமகன் உள்பட புருஷன் அழகும் இளமையும் அமைந்து விளங்கும் உன்னை பிரத்யக்ஷமாய் கண்டு விட்டு அப்பால் போவான்? மைதிலி, இந்த வருத்த முரலை விட்டுவிடு. எனக்கு பத்தினியாக ஆகு. என்னுடைய அநேக உத்தம ஸ்திரீகளுக்கு முதல் தேவியாய் விளங்கு. பயப்படும் ஸ்வபாவமுள்ளவளே, லோகங்களிலிருந்து எந்த இரத்தினங்கள் பலாத்கரித்து கொண்டு வரப்பட்டனவோ அவைகளெல்லாம் உனக்கே. இது எனது ராஜ்யமும் நானும் உன்னுடையதே. பிறரை மோகிக்கச் செய்யும் பெண்மணியே, பற்பல நகரங்கள் சூழ்ந்த எல்லா பூமியையும் வென்று உனது நிமித்தமாய் ஜனகனுக்கு கொடுப்பேன். எனக்கு நிகரான வலியுள்ளவன் எவன் இருக்கிறானோ அந்த வேறொருவனை இந்த உலகத்தில் நான் அறியேன். யுத்தத்தில் ஒருவரும் எதிரியாய் நிற்க முடியாத எனது மிகப்பெரிய வீரியத்தை நினைத்துப்பார். தேவர்களும் அசுரர்களும் எனக்கு எதிராக சைன்யங்களில் நிற்க திறமையற்றவர்களாய், யுத்தத்தில் என்னால் கொடிகள் முறிக்கப்பட்டவர்களாய் எத்தனையோ தடவை அடித்து வெருட்டப்பட்டார்கள். என்னை அங்கீகரி. உனக்கு மேலான அலங்காரம் இப்பொழுதே செய்விக்கப்படட்டும். உனது சரீரத்தில் காந்திகளோடு கூடிய பூஷணங்களும் அலங்கரிக்கப்படட்டும். அலங்காரத்துடன் கூடிய உனது அழகை கண்குளிர பார்க்கிறேன். சுந்தரமுகி, பயப்படும் ஸ்வபாவம் உள்ளவளே, அன்போடு நன்றாய் அலங்கரிக்கப்பட்டவளாய் போகங்களை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். கண்டு களி, வேண்டியபடியும் திருப்தி அடைவாய். இஷ்டம்போல் பூமியையும் தனங்களையும் நீ தானம் செய். என்னிடத்தில் விஸ்வாசம் வைத்தவளாய் பிரியமாயிரு. தைரியமாய் ஆக்ஞை செய். சுகம் அனுபவிக்கிற உனது பந்துக்கள் எனது பிரபாவத்தினால் சுகிக்கட்டும். நல்லாய், எனது பெருமையையும் செல்வத்தையும் எனது புகழையும் நீ பார். தெய்யலால் மரவுரி எடுத்த ராமனோடு என்ன செய்ய போகிறாய்?
ராமன் வெற்றி அழிந்தவன், செல்வம் அழிந்தவன், காட்டில் திரிகிறவன், விரதம் பூண்டவன், தரையில் படுப்பவன், மேலும் உயிருடன் இருக்கிறானோ இல்லையோ சந்தேகிக்கிறேன். வைதேகி, முன்னால் கொக்குகள் நிறைந்ததும் கருத்தும் இருக்கிற மேகங்களால் மூடுண்ட நிலாவைப் போல் ராமனும் உன்னை காணவும் கூட முடியாதே. மேலும் ஹிரண்யகசிபு இந்திரன் கையில் அகப்பட்ட கீர்த்தியைப் போல் எனது கையினின்று உன்னை மீட்டுக்கொள்ள ராகவன் செயலற்று இருக்கிறான். பயப்படும் ஸ்வபாவமுள்ளவளே, அழகிய புன்னகை உடையவளே, அழகிய பற்களுடையவளே, அழகிய கண்களுடையவளே, பிறரை மோகிக்கச் செய்யும் பெண்மணியே, கருடன் சர்ப்பத்தை போல் எனது மனதை கொள்ளை கொள்கிறாய். அழுக்குற்று நெளிந்த பட்டாடை உடுத்தியவளாயும், அலங்காரம் செய்து கொள்ளாதவளாயும், கிருச்சித்தவளாயும் இருந்தும் உன்னை கண்ட பிறகு என் சொந்த பத்தினிகளிடத்தில் நான் இன்பத்தை சிறிதும் அடையாதிருக்கிறேன். எனது அந்தப்புரத்திலிருக்கும் சகல குணங்களும் அமையப் பெற்ற ஸ்திரீகள் எவ்வளவோ அவர்கள் அனைவருக்கும் ஜானகி அரசு புரிவதை வகி. கருங்குழலாய், எனது பத்தினிகள் 3 உலகங்களிலும் சிறந்தவர்கள். அவர்களும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அப்சரசுகள் போல் உனக்கு பணிவிடை செய்வார்கள். அழகிய புருவங்களுடையவளே, அழகிய நிதம்பங்களுடையவளே, குபேரனிடத்தில் எந்தெந்த ரத்தினங்களும் செல்வங்களுமோ அவைகளையும் லோகங்களையும் என்னையும் இஷ்டமாய் அடைக. தேவி, ராமன் தேஜஸினாலும் புகழாலும் தனத்தாலும் என்னோடு சமானனாகான், அல்லது தபஸினாலும் ஆகான், பலத்தினாலும் ஆகான், ஆண்மைகளினாலும் ஆகான். பெண்மணியே, தன குவியலையும் பூமியையும் அர்ப்பணம் செய்து விடுகிறேன். நீ போகங்களையும் உனக்குச் சொந்தமாக்கிக்கொள். கண்டு களி. என்னிடத்தில் இஷ்டமாய் வாசம் செய். பிரியமாயிரு, விளையாடு. உனது பந்துக்களும் உன்னிடத்தில் சேர்ந்து இன்பமடைவார்களாக. அச்சமுற்றவளே, ஸ்வர்ணமயமான நிர்மல முத்து ஹாரங்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்கமுடையவளாய், மலர் விரிந்த மரங்களின் சமூகங்கள் நெருங்கிய வண்டுகள் மேய்கின்ற கடற்கரையில் உள்ள தோட்டங்களில் என்னோடு கூட உலாவி மகிழ்வாய். 20வது சர்க்கம் முற்றிற்று.